வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த முகநூல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய உள்ளம் கனிந்த இதயம் நிறைந்த ஜூலை மாத வாழ்த்துக்கள். எனக்கு அன்பானவர்களே, அரை வருஷத்தை முடித்து விட்டோம். மறு அரை வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறோம். 6 மாதம் நடத்தின ஆண்டவர் இந்த 7ஆம் மாதத்தில் நடத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. 6 மாதம் வராத ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், மேன்மைகள் அத்துணையும் இந்த 7ஆம் மாதம் வரும். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நாம் தியானிக்கலாமா? சற்று நேரம் தியானிக்கும்படி எடுத்துள்ள வேத பகுதி யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே மோசே பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இந்த 7ஆம் மாதம் உங்களுக்கு ஏறுமுகமான மாதமாக இருக்கும். 7ஆம் மாதம் ஆசீர்வாதத்திலே ஒரு ஏறுமுகம். 7ஆம் மாதம் தொழிலிலே ஒரு ஏறுமுகம். 7ஆம் மாதத்திலே வேலையிலே ஏறுமுகம். உன் புருஷனுக்கு ஒரு ஏறுமுகம், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஏறுமுகம், உன் மனைவிக்கு ஒரு ஏறுமுகம், உங்களை அதிகமாக நேசிக்க நண்பர்களுக்கு ஏறுமுகம், ஊழியக்கார அத்தனை பேருக்கும் இந்த 7ஆம் மாதம் ஏறுமுகமாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏறி வா என்று சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, முதலாவதாக சீனாய் மலையில் ஏறின ஒருவன் தான் மோசே. சீனாய் மலையில் ஏறின ஒருவன் மோசே. இந்த யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, சீனாய் மலை ஏறின பிறகு இந்த மோசே ஜெபித்த ஜெபம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த 7ஆம் மாதத்திலே ஆண்டவர் குடும்பத்தில் எழுந்தருளுவார். இந்த 7ஆம் மாதத்திலே ஊழியத்தில் எழுந்தருளுவார். இந்த 7ஆம் மாதத்திலே உங்கள் தொழிலிலே எழுந்தருளுவார். மோசே பல தடவை மலையில் ஏறி போனான் என்று வாசிக்கிறோம். கற்பனைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக மோசே ஏறினான். கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக மோசே மலையில் ஏறினான். பிரமாணங்களை பெற்றுக்கொள்ளும்படி மோசே ஏறினான். மாத்திரமல்ல, ஜனங்கள் தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்கக்கூடிய ஒரு விக்கிர வழிபாட்டை செய்து அதை வணங்கின பிறகு ஆண்டவர் எரிச்சல் உண்டாயிற்று. ஆகவே ஆண்டவருடைய கோபம் ஜனத்தின் மீது வந்தபடினாலே ஜனத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படும்படி, ஜனத்தினுடைய பாவம் நிவர்த்தியாகும்படி சீனாய் மலையிலே மோசே ஏறினான். எனக்கு மனவுகளே, இது எதை குறிக்கிறது? ஜெபத்தை குறிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை ஏறுமுகமாக வைப்பார். இரண்டாவதாக, முதலாவதாக பார்த்தோம் சீனாய் மலையில் ஏறின ஒருவன். இரண்டாவதாக சிகரத்தில் ஏறின ஒருவன். இவன் யார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இங்கே எலியா என்று சொல்லி வாசிக்கிறோம். எலியா நடந்த சம்பவம் என்ன? தேசத்திலே அங்கே ஒரு பயங்கரமான வறட்சிகள், மழை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, வானம் அடைக்கப்பட்டு விட்டது. அந்த வேளையிலே ஆண்டவர் ஆகாப் ராஜாவிடத்தில் எலியாவை அனுப்புகிறார். அதற்கு இவர் நடந்த ஒரு சம்பவம் என்ன? ஒரு சவால். பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தேவனான கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஒரு சவால் வைக்கப்பட்டது. பாகாலுடைய சவால்களை எலியா முறியடித்தான் என்று வாசிக்கிறோம். இந்த மாதத்திலே பலவிதமான சவால்கள் உன் வாழ்க்கையில் இருக்கலாம். குடும்பத்திலே சவால், தொழிலிலே சவால், ஊழியத்திலே சவால், தனிப்பட்ட வாழ்க்கையிலே சவால். எல்லா சவால்களையும் முறியடித்து வெற்றியாய் நீங்கள் வாழப்போகிறீர்கள். அதற்கு இவர் நடந்த ஒரு காரியம் என்ன?
ஆகா போஜனம் பண்ண போய்விட்டான். ஆனால் அங்கே வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, 1 புஸ்தகம் 18:40 வாசிக்கும் பொழுது எலியா கர்மேல் பருவத்துடைய சிகரத்தில் ஏறினான். சிகரம் என்பது சாதாரண காரியம் அல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நன்மை வர வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களில் ஏறத்தான் வேண்டும். கர்மேல் என்று சொன்னால் தோட்டம் என்று அர்த்தம். கர்மேல் பருவத்திற்கு சிகரத்தில் ஏறினான். சிகரத்தில் ஏறி தன் முகமானது முழங்கால் படும்படி குனிந்து ஜெபித்தான் வாசிக்கும். தன் ஊழியக்காரன் நோக்கி சமுத்திரமுகமாய் பார் என்று அவன் சொல்லும் பொழுது 6 தடவை பார்த்தான். இல்லை 6 மாத வேலை இல்லையோ, வருமானம் இல்லையோ, சந்தோஷம் இல்லையோ, சமாதானம் இல்லையோ, சம்பூர்ணம் இல்லையோ, சம்பூர்ணத்துக்கு பதிலாக சந்தோஷத்துக்கு பதிலாக சஞ்சல் நிறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களோ? எனக்கு இல்லை. இந்த 7ஆம் மாதம் இல்லை என்பதே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் ஆஸ்வதிக்கப் போகிறார். ஆகவே 6 தடவை பார்த்து வந்தான், ஒன்றுமில்லை. மறுபடியும் 7ஆம் தரம் போய் பார் என்று சொல்லும் பொழுது அங்கே நடந்த ஒரு காரியம் என்ன? 7ஆம் தரம் இவன் பிரியமானவர்களே சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்துணை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். இந்த நிலையிலே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ சிகரத்தை ஏறி ஜெபித்த பிறகுதான் ஆண்டவர் உள்ளங்கை அளவு மேகத்தை பார்க்கிறார். மேகம் உள்ளங்கை அளவு, சத்தமோ பெருமழை இறைச்சல். சின்ன தொழிலாக இருக்கலாம், ஒரு வேலை மேகமாக சின்னதாக இருக்கலாம், ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதமோ பெருவெள்ளத்தின் இறைச்சலோடு இருக்கும். ஒரு நிறைவை கொண்டு வரும். உள்ளங்களவு மேகம், சத்தமோ பெருமழை இறைச்சல். எனக்கு மனங்களே, இது எதை குறிக்கிறது? சீனாய் மலையில் ஏறினான் ஒருவன், அது ஜெபத்தை குறிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏறுமுகம் மோசே. 2வது ஆசீர்வாதத்திலே, ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தில் ஏறுமுகம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு சிகரத்தில் ஏறின ஒருவன், சீனாய் மலையில் ஏறின ஒருவன், சிகரத்தில் ஏறின ஒருவன். 3வதாக வெளிப்படுத்த விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது இங்கே ஏறி வா என்கிற சத்தம் கேட்டுச்சு. எந்த நிலையிலே? இவன் அன்பின் அப்போஸ்தலனாகிய, அன்பின் சீசனாகிய யோவான் பத்முதிவிலே அடைக்கப்பட்ட நிலையிலே கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள்ளாய் மாறினான் என்று வாசிக்கிறோம். எனக்கு மனங்களே, இங்கே ஏறிவா என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் ஆவிக்குள்ளாய் மாறினான். நடந்த காரியம் என்ன? ஆவிக்குள்ளாய் அவனை மாற்றினார். உலகத்தில் வரக்கூடிய சம்பவங்களை, வரக்கூடிய காரியங்களை அறிவிக்கும்படியாக, காண்பிக்கும்படியாக ஆண்டவர் பத்முதிவில் அடைக்கப்பட்டதான சீசனை சிங்காசனத்தை ஏறி வர சொன்னார். நம்முடைய கைகளிலே இன்றைக்கு வேத புத்தகத்திலே வெளிப்படுத்த விசேஷம் வந்திருக்கு என்று சொன்னால் அவன் அன்றைக்கு பத்முதிவில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. பாடுகள் மத்தியிலே பரலோகத்தை பார்க்கிறான். உன் வாழ்க்கையிலே பாடுகளோ, உன் வாழ்க்கையில வேதனைகளோ, அந்த வேதனைக்கு பிறகு, அந்த பாடுகளுக்கு பிறகு உன்னுடைய உள்ளமும் ஆத்துமாவும் மகிழக்கூடியதான ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் தருவார். 7 சபைகளுக்கு சொன்ன பிறகு ஆண்டவர் இங்கே ஏறிவா என்று சொன்னார். சிங்காசனத்தை ஏறினான். எனக்கு மனங்களே, சீனாய் மலையில் ஏறின ஒருவன், சிகரத்தில் ஏறின ஒருவன், 3வதாக சிங்காசனத்தில் ஏறின ஒருவன், 4வதாக சிகப்பு நூலை கட்ட ஏறின ஒருத்தி என்று சொல்லி வாசிக்கிறோம். இவள் யார் என்று சொன்னால் வேசி ஆகிய ராகாப். யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17 வசனத்திலே தேசத்தை வேவு பார்க்கும்படியாக யோசுவா 2 பேர் அனுப்பும் பொழுது அந்த 2 பேருக்கும் இவள் அடைக்கலம் கொடுத்தால் வாசிக்கிறோம். அடைக்கலம் கொடுத்த பிறகு ஆண்டவர் அவர் மூலமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை மாத்திரமல்ல, இங்கே யோசுவா புஸ்தகம் வாசிக்கும் பொழுது அருமையான காரியங்களை வாசிக்க முடியும். பிரியமானவர்களே,
ஆண்டவர் செய்த அற்புதங்களை, ஆண்டவர் செய்த காரியங்களை இவள் பிரியமானவர்களே நினைத்து ஆண்டவரை துதிக்கிறாள். செங்கடலை கடந்த ஒரு காரியம், தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஒரு காரியம், இவையெல்லாம் நினைத்து அவள் சொல்லுகிறதான ஒரு காரியம். உங்கள் தெய்வத்தை குறித்து நான் அறிவேன், உங்கள் ஆண்டவரை குறித்து நான் அறிவேன் என்று சொல்லி வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த 2 பேர்களும் அந்த தேசத்தினுடைய அதிபதிகளால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவள் தான் இந்த ராகாப். இப்பொழுது அவர் சொல்கிற வார்த்தை என்ன? தேசத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது என் குடும்பத்தை நீங்கள் காக்க வேண்டும், என் குடும்பத்திற்கு அழிவு வரக்கூடாது என்று சொல்லி அவள் வேண்டுதல் செய்கிறான். தன் குடும்பத்தை காக்கக்கூடிய உணர்வு, தன் குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு எண்ணம் வேசியாக இருந்தாலும் அவளுக்குள்ளே அந்த எண்ணம் வந்தது. ஆகவே தான் யோசுவா 2:17 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்தில் பிரவேசிக்கும் பொழுது இந்த சிகப்பு நூல் கயிற்றை நீ ஜன்னலிலே கட்ட வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். இது எதை குறிக்கிறது? அடையாளமாக குறிக்கிறது. ஆகவே எரிகோ தேசத்தை, எரிகோ பட்டணத்தை ஆண்டவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த எரியோவுக்கு வர தண்டனையிலே நீங்கள் சிக்காமல் இருக்க சொன்னால் இந்த சிகப்பு கயிறை கட்ட வேண்டும். சிகப்பு கயிறு சொல்லுகிற அப்படின்னாலே இந்த செய்தியை கேட்டு நீங்கள் போய் கடையில் போயிட்டு சிகப்பு கயிறை கட்டி கொள்ளாதீங்க. அது வேறு, இது வேறு. பிரியமானவர்களே, இந்த சிகப்பு கயிறு ஆவிக்குரிய அர்த்தம் எதுவென்று சொன்னால் இயேசுவின் இரத்தத்தை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆட்டுக்குடி இரத்தத்தை நிலைக்காலிகளிலே, கதவுகளிலே பூசினார்கள். ஆகவே சிகப்பு என்பது இரத்தத்தை குறிக்கிறது, இது அடையாளத்தை குறிக்கிறது. யோசுவா புஸ்தகம் 2:21 வாசிக்கும் பொழுது அவள் அந்த சிகப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அப்போ ஜன்னலிலே கட்ட வேண்டும் என்று சொன்னால் அவள் ஜன்னலில் ஏறி இருக்க வேண்டும். தன் குடும்பம் காக்கும்படியாக சிகப்பு நூலை கட்ட ஏறின ஒருத்தி தான் இந்த ராகாப். அதற்கு பிறகு பிரியமானவர்களே, யோசுவா புஸ்தகம் 6:16-17 வாசிக்கும் பொழுது அங்கே எரிகோ பட்டணத்தை அக்கினியால் சுட்டெரிக்கும் போடும் பொழுது நடந்த ஒரு காரியம் என்ன? யோசுவா சொன்னார், இந்த ராகாப்பை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார். ஆக எனக்கென்மான தேவஜனமே, அன்றைக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்ட, அடையாளமாக கட்டப்பட்ட அந்த சிகப்பு நூலை கண்டு அன்றைக்கு இவர்களை, இந்த வேசி குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்தாண்டு வாசிக்கிறோம். எனக்கு என்பவர்களே, உங்களுடைய நினைவுகள் வேறு, என்னுடைய நினைவுகள் வேறு, பிதாவுடைய நினைவுகள் வேறு. அறிய வேண்டியவரை அறியாவிட்டாலும் ஆண்டவர் செய்த அற்புதத்தை நினைத்து வாழ்ந்தவள் தான் இந்த ராகாப் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு என்பவர்களே, ஆகவே இந்த 7ஆம் மாதத்திலே ஏறி வாருங்கள், ஆவிக்கிற ஜெபத்தில் ஏறி வாருங்கள், ஜெபத்தில் ஏறி வாருங்கள், வேலையில் ஏறி வாருங்கள், முன்னேறுங்கள், தொழிலே முன்னேறுங்கள், ஆண்டவர்களை ஆஸ்வதிப்பாராக. சீனாய் மலையில் ஏறின ஒருவன், சிகரத்தில் ஏறின ஒருவன், சிங்காசனத்தில் ஏறின ஒருவன், சிகப்பு நூலை கட்ட ஏறின ஒருத்தி. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஏறுமுகம், ஆசீர்வாத வாழ்க்கையிலே ஒரு ஏறுமுகம், அடைக்கலம் கொடுத்தபடினாலே ஒரு ஏறுமுகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏறுமுகமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர்களுக்கு தருவாராக. 6 மாதமாக உன் வாழ்க்கையில் இறங்க முகமோ, வருமானம் இறங்க முகமோ, சமாதானம் இறங்க முகமோ, கவலைப்பட வேண்டாம். இந்த 7ஆம் மாதத்தில் எல்லாவற்றிலும் நீங்கள் ஏறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஏற்றமான ஆசீர்வாதங்களை தருவார். ஜெபிக்கலாமா? உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக என்னுடைய மனைவி இந்திரா வின்சென்ட் அவர்கள் இப்போது உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். கண்களை மூடலாமா? நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரங்கத்தாவே, மெத்துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், மெத்துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. 6 மாதங்களை முடித்து 7ஆவது மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உங்களுடைய சமூகத்திலே
இப்பொழுது நாங்கள் கடந்து வருகிறோம் சுவாமி. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்களே கர்த்தாவே. இப்பொழுதும் ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற, எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கிற, தேவைகளோடு அமர்ந்திருக்கிற, கண்ணீரோடு கவலையோடு அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே மை துதிக்கிறோம். கேட்டதான வார்த்தையின்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த 7வது மாதம் ஏறுமுகமாய் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறையா. சிகரத்தில் ஏறுகிற ஒரு மாதமாய் இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்தெந்த காரியத்தில் ஏற முடியாத நிலைமை ஆண்டவரே மை துதிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே மை துதிக்கிறோம். போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கண்ணீருக்கும் பாரத்திற்கும் துக்கத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏறுமுகமாய் இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்த 6 மாதங்கள் வராத நன்மைகள் இந்த 7வது மாதத்தில் சம்பூர்ணமாய் வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சம்பூர்ணமான நன்மைக்கு நேராக உம்முடைய பிள்ளைகளை நீர் வழிநடத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த மாதத்தினுடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாம் அப்பா நீங்க சந்திப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் அவர்களுக்கு குறைவில்லாத மாதமாய் இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் திருப்தியாய் சாப்பிட்டு மிச்சம் எடுக்கக்கூடிய நிலையில கர்த்தர் கொண்டு வருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள் என்று சொன்னீரையா. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் காட்டு புஷ்பத்தை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொன்னீரையா. விசேஷித்தமான பிள்ளைகளுக்கு விசேஷித்த அபிஷேகத்தையும் விசேஷித்த ஆசீர்வாதத்தையும் அப்பா நீங்க கட்டளையிடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீ கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உனக்கு செய்யப்படும் என்று சொன்னீங்களப்பா. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகள் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி அவர்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுடைய துக்கங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், நிந்தைகள் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. நீங்க அப்படி செய்ய போகிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நன்றி கர்த்தாவே, மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்துடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் கடன் இல்லாமல் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே பீஸ் கட்ட முடியல, ஆண்டவரே மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பண தேவைகள், வீட்டு வாடகை கொடுக்க முடியல, பலவிதமான ஏக்கத்தோடு இருக்கிறதை அறிவீரப்பா. அவருடைய ஏக்கங்களுக்கெல்லாம் நீ பதில் கொடுக்க போகிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீங்கப்பா. கடன் வாங்காமல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்துங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன். தொழிலில் நஷ்டப்பட்டு ஆண்டவரே மை துதிக்கிறோம் வேதனையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தொழிலில் இந்த மாதம் ஏறுமுகமாய் இருக்கட்டும், வெற்றியின் மாதமாய் இருக்கட்டும். இழந்து போன எல்லா நன்மைகளையும், இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிற ஒரு மாதமாய் இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த மாதத்துக்கு தேவையான பாதுகாப்பை கர்த்தர் தாங்க என்று ஜெபிக்கிறோம். இந்த பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் கர்த்தாவே மை துதிக்கிறோம். உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய பாதுகாப்பை தாங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. நம்முடைய பிள்ளைகளை உறங்காமலும் தூங்காமலுமா இருந்து வேண்டிய பாதுகாப்பை தாங்க, நல்ல சுகத்தை தாங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, நல்ல ஆசீர்வாதத்தை தாங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. மை துதிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம் கர்த்தாவே, மை துதிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே இந்த மாதத்திலே செய்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏறுமுகமாய் இருக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வாதத்தின் மாதமாய் இருக்க போகிறதற்காக நன்றி. மேன்மைப்படுத்துகிற மாதமாய் இருக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறையா. எந்தெந்த விதத்திலெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த வேண்டுமோ, பிள்ளைகளை திடப்படுத்த வேண்டுமோ, உயர்த்த வேண்டுமோ,
கர்த்தர் அப்படி செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. சிறுமையடைந்த நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் கர்த்தர் சரியாய் உடைய பிள்ளைகளை இந்த மாதம் மகிழ்ச்சியாக்குற மாதமாய் இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. பெரியவர் தொடர்ந்து பெரியவராக இருந்து இந்த குடும்பத்தோடு கூட இருந்து, பிள்ளைகளோடு கூட இருந்து, ஊழியத்தோடு கூட இருந்து, ஊழியக்காரர்களோடு கூட இருந்து, அவருடைய பிரயாசங்களிலே கூட இருந்து ஆண்டவரே பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் நாம மகிமைப்படட்டும். மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.